Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 3rd Chapter Exercise 3.19 7th Sumல second subdivision பார்க்கலாம். A minus B into C equal to AC minus BC கேட்டிருக்காங்க. First left hand side எடுத்துக்கலாம். A minus B into C. First bracket குள் இருக்கிறது கண்டுபிடிச்சுக்கணும். A minus B. அப்போ A வந்து 1213 minus B வந்து 4015. இப்போ இதிலிருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 1 minus 4 வந்து minus 3. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் minus 4 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ minus 4லேருந்து 1 போச்சுன்னா minus 3. அடுத்தது 2 minus 0 2. அடுத்து 1 minus 1 0. 3 minus 5 வந்து minus 2. ஏன்னா இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 5 ஆயிரும். இப்போ minus 5னா 5லேருந்து 3 போச்சுன்னா 2. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறனால minus 2. இப்போ A minus B கண்டுபிடிச்சிட்டோம். இது கூட C மல்டிப்ளை பண்ணணும். A minus B into C. A minus B வந்து minus 3 2 0 minus 2 into C வந்து 2 0 1 2. இப்போ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரோவையும் காலமும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது அதையே ஆட் பண்ணணும். இங்கே ரோ இன்ட்டு இந்த காலம். இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 6 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. ரோ இது காலம். இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் போட்டு இதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் 3 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 6 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 வந்து 2. அதே மாதிரி இங்கே மைனஸ் 3 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், மறுபடியும் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 6 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 வந்து 2. அடுத்து 2 இன்ட்டு மைனஸ் 3 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 2s are 4. அடுத்தது 0 இன்ட்டு 2 வந்து 0 மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2. அடுத்தது 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 2 இன்ட்டு 2 மைனஸ் 4. இது 6ல் 2 போச்சுன்னா 4. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 4. 0 ப்ளஸ் 4 வந்து 4. 0 மைனஸ் 2 மைனஸ் 2. 0 மைனஸ் 4 மைனஸ் 4. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏசி மைனஸ் பிசி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு சி கண்டுபிடிச்சிக்கணும். ஏ வந்து 1213 இன்ட்டு சி வந்து 2012. இது மறுபடியும் இதுவும் ரோ இன்ட்டு காலம். மல்டிப்ளிகேஷன் ஏசின்னா ஏ இன்ட்டு சி. இப்போ 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2. அடுத்து 1 இன்ட்டு 0 0 2 இன்ட்டு 2 4. அடுத்தது 1 இன்ட்டு 2 2 3 into 1 3. So 1 into 0 0 3 into 2 plus 6. இப்போ இதையே ஆட் பண்ணோம்னா இங்கே 2 plus 2 4 0 plus 4 4 2 plus 3 5 0 plus 6 6. அடுத்தது பிசி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏசி கண்டுபிடிச்சிட்டோம். மைனஸ் பிசி. இப்போ பிசி கண்டுபிடிச்சி இதிலிருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ பி இன்ட்டு சி. பி வந்து 4015 இன்ட்டு சி வந்து 2012. இதுவும் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், அதனால் ரோ இன்ட்டு காலம். 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 0 4 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 0. அடுத்து 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5. 1 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 10. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 8. இங்கே 0 ப்ளஸ் 0 0 2 ப்ளஸ் 5 7 0 ப்ளஸ் 10 10. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஏசி மைனஸ் பிசி. இப்போ இது வந்து ஏசி வந்து
4 4 5 6 கண்டுபிடிச்சிருக்கிறோம். மைனஸ் இங்கே பிசி வந்து 80710 கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ ஈக்குவல் டு மைனஸ் இங்கே இதிலிருந்து இதையே மைனஸ் பண்ணணும். 4லேருந்து 8 மைனஸ் பண்ணால் -4 4 மைனஸ் 0 4 5 மைனஸ் 7 -2 ஏன்னா இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். -7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 7ல் 5 போச்சுன்னா 2 இங்கே மைனஸுங்கிறனால மைனஸ் சைன் இங்கே அப்போ -2. அடுத்தது 6 மைனஸ் 10 வந்து -4 -10லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா -4. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒன்றா தான் வருது. ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.